ஹையபாணியர்களுக்கு வணக்கம். இலக்கியத்துல சிற்பியா இருந்த கண்ணதாசனால அரசியல ஜொலிக்கவே முடியலங்க. ஏன் ஜொலிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே தன்னோட சுயசரிதத்துல தெளிவாவே குறிப்பிட்டிருக்காரு. அதாவது வனவாசத்திலையும் மனவாசத்திலையும் அவருக்கு என்ன நடந்துச்சு அரசியல் உலகத்துல அப்படின்றத தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். அறிஞர் அண்ணாவோட பேச்சால ஈர்க்கப்பட்ட கண்ணதாசன் திராவிட இயக்கத்துக்குள்ள உள்ள வரார். எப்பனா அவருடைய 19வது வயதுல. அதுக்கப்புறமா திராவிட சார்ந்த மேடை பேச்சுகளையும் பிரச்சார கூட்டங்களையும் அவர் கலந்துக்கிறாரு. மிக தீவிரமான ஒரு திராவிட கழகத்துக்காரராக அவர் மாறுறாரு. அதுக்கப்புறமா கண்ணதாசனுக்கு திராவிடத்தை ஊட்டினவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதி கூட இன்னும் அதிகப்படியான இடங்களுக்கு அவர் பேச்சாளராகவும் மற்ற இடங்களுக்கும் போறாரு. இதுதான் அவருக்கு திராவிட இயக்கத்துக்கு மேல ஒரு அதிக பிணைப்பு ஏற்பட ஒரு காரணமா அமையுது. அதுக்கப்புறம் தன்னை ஒரு சுயமரியாதைக்காரராகவே அவர் பிரமிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா 1958 நடந்த ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்ணதாசன் போட்டியிடுறாரு. அதுல நடந்த தேர்தலில் மிக மோசமான தோல்வி இல்லைன்னா கூட தோல்வி அடைஞ்சிட்டாருங்க. அதுக்கான காரணம் என்னன்னா அவர்கிட்ட அந்த சமயத்துல பண பலமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, மற்ற எந்த பலமும் இல்லைங்க. ஏன் அப்படின்னா அவர் தன்னை ஒரு நல்லவனாகவும் மற்றவங்கிட்ட யார் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு மனிதராகவும் தான் தன்னை கட்டமைச்சிருந்தாரு. அவருக்கு அரசியல் சூட்சம்ன்றது சுத்தமா தெரியாதுங்க. வெள்ளந்தியா பேசுவாரு, மனசுல பட்டதை சொல்லுவாரு. ஒருத்தர் மேல வெறுப்பு இருந்தா கூட அதை நேரடியா காட்டிடுவாரு. இந்த சுத்தி வளைச்சு பேசுறது, மறைவா வச்சு அது வேலையை முடிக்கிறது, இந்த எந்த வேலையுமே அவர்கிட்ட இல்லை. அதனாலதான் அவரால் அரசியல்ல பெருசா பிரதிபலிக்க முடியல. இதே சமயத்துல கலைஞர் கருணாநிதி தன்னை படிப்படியா அடுத்தடுத்த பதவிகளுக்கு முன்னேற்றிட்டே இருந்தாரு. கலைஞருக்கு கண்ணதாசனுடைய அந்த புகழ் பிடிக்கல. எங்க கண்ணதாசனுக்கு ஒரு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கப்படுமோன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியை ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணதாசனை மட்டுப்படுத்தியே வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல கண்ணதாசனை திராவிட கழகத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு கலைஞர் கருணாநிதி சதி திட்டங்களை எல்லாத்தையும் தீட்டி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா தனக்கே பிடிக்காம கண்ணதாசன் அதுல இருந்து வெளிவர முயற்சி பண்றாரு. அப்பதான் ஈவி.கே. சம்பத்தோட சேர்ந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுல சில பல சூழ்ச்சிகள் இருந்ததுனாலையும் அதுல நிதி திரட்டி கட்சியை நடத்த முடியாததுனாலையும் தன்னோட கட்சியவே ஈவி.கே. சம்பத்தும் கண்ணதாசனும் காங்கிரஸ் கூட சேர்க்கிறாங்க. அதுதான் காமராஜர் கூட சேர்றது. அதுக்கப்புறமும் அவரால் பிரதிபலிக்க முடியல காங்கிரஸ்லயும். ஏன்னா அங்கேயும் நிறைய சூழ்ச்சிக்காரர்கள் இருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே தன்னை பிரதிபலிக்க முடியாததுக்கான ஒரே காரணம் என்னன்னா அவர் நல்லவரா இருந்துட்டு தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லவரா இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க, வல்லவனா இருக்கணும். வல்லவனா இருக்க கண்ணதாசனுக்கு தெரியல. அதனாலதான் அவர் தோல்வி அடைஞ்சார். அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அரசவைக்கு, அதாவது எம்ஜிஆர் ஆட்சி அமைச்ச காலத்துல கண்ணதாசன் அரசவை கவிஞரா இருந்தாருங்க. கண்ணதாசன் ஒரு இடத்துல தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு, அரசியலில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் முழுமையாக எப்படி மக்களுக்கான திட்டங்கள் என்ன, மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மக்களுடைய துன்பங்கள்லாம் என்னன்னு நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் நான் பாடலில் பிரதிபலித்தேன். என்னோட புகழுக்கு அரசியலும் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்ணதாசன் அரசியலிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டார். சினிமா வாழ்க்கையில் அதை பிரதிபலித்தார். கண்ணதாசனுடைய புகழுக்கு சினிமா மட்டுமல்ல, அரசியலும் ஒரு காரணம். சக மனிதர்களிடத்தில் கண்ணதாசனை பிரதிபலித்தது சினிமா மட்டுமல்ல, அரசியலும் தான். நன்றி, வணக்கம்.